இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தோம்னா சிந்தனை சுரங்கம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி பல மாதங்களாக மாதத்திற்கு ஒரு முறை 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு திருப்பூர் மாவட்டத்தில் முதலாக துவங்கப்பட்ட மதினா மஸ்ஜித் கோம்பை தோட்டத்தில் அமைந்துள்ள இந்த மதினா மஸ்ஜிதில் நடந்துட்டு இருக்கு. இது யார் வேணாலும் வரலாம். இது என்ன சிந்தனை சுரங்கம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுடைய மனமுமே ஒரு சிந்தனை சுரங்கம் தான். ஒரு தனி மனிதன் இந்த சமூகத்திற்கு ஏதேனும் ஒரு நல்ல சேவையை ஆற்ற வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கு எல்லா இடங்களிலும் ஒத்துழைப்பு கிடைக்குமானா கிடைக்காது. ஆனால் அந்த சிந்தனை முடங்கிவிடக்கூடாது என்பதற்காக யாராவது ஒரு தனி மனிதனுடைய உள்ளத்தில் இந்த சமூகம் பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு நல்ல எண்ணம் வந்துருச்சு. இது யார்கிட்ட போய் சொல்கிறது, எங்கே சொல்கிறது, நமக்கு யார் உதவுவா, இது யார் செயல்படுத்துவா அப்படின்னு நினைக்கிறவங்க கவலைப்பட தேவையில்லை. இந்த சிந்தனை சுரங்க நிகழ்ச்சியில் தாராளமாக கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை முன் வைக்கலாம். எங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்கள் நாம் சொன்னோம், அங்கே பல பேர் சொன்ன விஷயங்கள் நம்ம உள்வாங்கணும், அந்த விஷயம் ஃபாலோ பண்ணோங்கிறது முக்கியமாக எழுதி சொல்லுங்கள். இது அண்ணல் நபி கூட்டம், மறுமை ஜெயமே அதன் நாட்டம். நமக்காய் உழைக்கும் நமையரவணைக்கும் சன்மார்க்க பூந்தோட்டம், தூய சன்மார்க்க பூந்தோட்டம். இது அண்ணல் நபி கூட்டம், மறுமை ஜெயமே அதன் நாட்டம். நமக்காய் உழைக்கும் நமையரவணைக்கும் சன்மார்க்க பூந்தோட்டம், தூய சன்மார்க்க பூந்தோட்டம். இது அண்ணல் நபி கூட்டம். உறுதியான இறைநெறிக்கு சான்றானவர் இரசூல் நபியாரின் இருவிழிக்கு இமை போன்றவர். இருந்த செல்வம் தீனுக்காக அர்ப்பணித்தவர். ஏக இறைவன் அவன் தூதர் மட்டும் போதும் என்றவர். கருணை உள்ளம் கொண்டவராம் அபூபக்கர் தானவராம். கருணை உள்ளம் கொண்டவராம் அபூபக்கர் தானவராம். வான்மலர் சோலையில் தீன்மனம் கமழும் ஏகனின் மலர் கூட்டம். இது அண்ணல் நபி கூட்டம். இது அண்ணல் நபி கூட்டம்.